குழந்தைங்களுக்கு பிடிச்சமான ஹெல்தியான மஷ்ரூம் ஒயிட் சாஸ் பாஸ்தா வித்தவுட் மைதா செய்யலாமா? வாங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கடாயில் தண்ணி வச்சுட்டு நான் வந்து 1 கப் பாஸ்தாவை உப்பு எண்ணெய் போட்டு நல்லா வேக வச்சுக்கிறேன். நல்லா வெந்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அது தண்ணி இல்லாமல் வடிகட்டிட்டு ஆயில் கொஞ்சம் அப்ளை பண்ணேன்னா அது ஒன்று ஒட்டாமல் இருக்கும். அதுக்கப்புறம் கடாயில் பட்டை, கொஞ்சம் மஷ்ரூமை கட் பண்ணி கொஞ்சம் நல்லா வதக்கிட்டு அது தனியாக மிக்சர் ஜாரில் வச்சுட்டு திரும்பவும் பட்டை, ஆயில் போட்டுட்டு பூண்டு வந்து நல்லா சாப் பண்ணி வச்சுருக்கேன், அது ஒரு பச்சை மிளகா, வெங்காயம் இது போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வாசனை வர வரைக்கும் வதக்கிட்டு நான் என்கிட்ட இருக்கிற வெஜிடபிள்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா கட் பண்ணி வச்சுருக்கேன். மஷ்ரூம் கூட அதையுமே சேர்த்து ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கிறேன். நல்லா காய் வந்து வதங்குற அளவுக்கு நல்லா கிண்டிக்கோங்க. அதுக்கப்புறம் உப்பு போட்டு நல்லா கிண்டிகிட்டே இருந்தீங்கன்னா காய் நல்லா வெந்துடும் அந்த எண்ணெயிலே. அதுக்கப்புறம் மிக்சர் ஜாரில் மஷ்ரூம் போட்டு வச்சுருக்கல, அது கொஞ்சம் 1 கியூப் பன்னீர் இது போட்டு அரைச்சி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வெஜிடபிள்ஸ் வதக்கி வச்சுருக்கல, அதில் கொஞ்சம் மில்க்கு, அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச மஷ்ரூம் இருக்குல்ல, அதையும் போட்டு நல்லா கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் இதில் வந்து சில்லி ஃப்ளேக்ஸ், ஆரிகானோ, பெப்பர் போட்டு நல்லா கிண்டிட்டு அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா பாஸ்தா வேக வச்சுருக்கோம்ல, அதையும் போட்டு நல்லா கிண்டிக்கோங்க. கிண்டினதுக்கப்புறம் கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்லைஸ் வந்து சீஸ் வச்சிங்கன்னா ரெடி ஆகிடும்.